வேலை ஆர்டர் பேக் பண்ண என்ன பண்ணிட்டுக்கிறேன்? என்னங்க இல்லை, இந்த கஸ்டமர் வந்துட்டு நம்மளுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்களா, நம்மக்கிட்ட வாங்கினது ரிசீவ் ஆனதும் அவங்க வந்துட்டு பிரிக்கும் போதே வீடியோ எடுத்துகிட்டு அனுப்பியிருந்தாங்க. அது கீழே சூப்பரான ஒரு ஃபீட்பேக்கும் அனுப்பியிருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவங்க பாருங்கள், ஆர்டர் வந்துட்டு பேக் பண்ணி ஃபுல்லாக, அதாவது அன்பேக் பண்ணுற வீடியோ எல்லாமே 3 ட்ரெஸ் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க எம் சைஸில். ஸோ இது ஒன்று க்ரீன் கலரில் ஒன்று, இன்னொன்று இந்த ப்ளூ கலரில். ஸோ அவங்க ஃபீட்பேக் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பார்சல் ரிசீவ்டு சிஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர், சூப்பர் குவாலிட்டி. என்னோடய ஹஸ்பண்ட் தான் சிஸ்டர் பார்சல் ஓப்பன் பண்ணார், அவரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னார் சிஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சிஸ்டர். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்காகவும், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளாக கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். அதாவது நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கஸ்டமருக்கு இவ்வளோ நம்மக்கிட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் வச்சு ஒரு 10 சேல் ஆகிருக்கும், நம்ம அவங்களுக்கு அஃபோர்டபுளாக கொடுத்துட்டோம்னா அவங்களும் அஃபோர்டபுளாக வாங்கிக்குவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வாங்குறவங்க 4 பேர் 40 பேராக வாங்குவாங்க. ஸோ இன்னும் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் வரும். அதே ஒன்று தான், ப்ராஃபிட் அதிகமாக வச்சு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். பட் உண்மையான அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுளான உண்மையான குவாலிட்டியில் கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஹாப்பி ரிவ்யூ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.